ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் சந்தோஷ் தங்கம். 2026 தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மும்முரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆதன் உங்களுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை பண்ணியிருக்காங்க. அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் அப்படின்றது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வார்டுலையும் மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க, யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க, அதாவது 2021 2024 அப்படின்னு 2 தேர்தலோட ஒரு முழுமையான டேட்டாவை எடுத்து மக்களோட வாக்கு யாருக்கு இருந்திருக்கு, எப்படி வாக்களிச்சிருக்காங்க, ஒரு பூத்தில் யார் லீடிங் எடுக்கிறா, ஒரு பூத்தில் வந்து இவங்க எவ்வளோ லீடிங் எடுத்திருக்காங்க, இந்த லீடிங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வேட்பாளராக நிற்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க நம்ம கட்சி எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம கட்சி இன்னும் எந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னு பல்வேறு டேட்டாஸை தான் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஏற்கனவே தீநகர் தொகுதிக்கான ஒரு டீடைல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகக்கூடிய தொகுதி அப்படின்றது ராயபுரம் தொகுதி சென்னையோட வட சென்னையோட ரொம்பவே ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ராயபுரம் அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, வரலாற்றுலையுமே ரொம்ப ஒரு முக்கியமான கூறுகளை கொண்டது அப்படின்னு சொல்லணும். தென்னிந்தியாவோட முதல் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட இடம் அப்படின்றது ராயபுரம் தான். அதை தாண்டி தமிழகத்தோட அதிமுக்கியமான ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தொடங்கப்பட்டு முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றது ராபின்சன் பூங்கால கொட்டு மலையில் நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருமே வரலாற்றில் படிச்சிருப்போம். அப்படி வரலாற்றில் ரொம்பவே இடம்பெற்ற அந்த ராபின்சன் பூங்கா அப்படின்றது இருக்கக்கூடிய பகுதின்றது இந்த ராயபுரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் வருது. அதை தாண்டி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது தமிழக வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவங்களுக்கான ஒரு நினைவிடமும் இந்த பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, RSRM ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பல்வேறு முக்கியமான விஷயங்கள் வந்து சென்னைன்னு சொன்னோடனே நினைவுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த ராயபுரம் பகுதியில் தான் வருது. ராயபுரம் பகுதி இந்திய ஜனநாயகத்தில் மட்டும் இல்லை, ஆங்கிலேயர்கள் இருந்த போதுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான பகுதியாக அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்ட பகுதியாக தான் இந்த ராயபுரம் அப்படின்றது இருந்திருக்கு. பெரும்பாலும் உழைக்கும் வர்க்கம் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த ராயபுரம் பகுதி அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. மொத்தம் 1,21,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் 87,000, பெண் வாக்காளர்கள் 90,000 இருந்துட்டு இருக்காங்க. ராயபுரத்தோட அரசியல் வரலாறு எப்படி இருந்திருக்கு, அந்த எலெக்ஷன் வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1977 இருந்து இங்க தேர்தல் நடைபெற்று இருக்கு. இந்த பகுதியாக தான் ராயபுரம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டு 1977 இருந்து தேர்தல் நடைபெற்று இருக்கு 2021 வரைக்கும். இது வரைக்கும் திமுக 6 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான் நம்ம எல்லாருக்குமே, அரசியலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னை அப்படின்றது திமுகவுக்கானது, திமுக அங்கே வந்து லீடிங் எடுப்பாங்க அப்படின்னு. இந்த தொகுதியை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் அதிமுக ரொம்பவே வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க திமுக 6 முறைன்றப்போ அதிமுக 5ன்றது பெரிய ஒரு டிஃப்ரென்சஸ் கிடையாது. ஆனால் இந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் எப்போ இருந்து அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஏன்னா 77 தேர்தல் நடைபெற ஆரம்பித்தாலும் 1991 தான் முதல் முறையாக அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா வருகைக்கு பிறகு தான் அதிமுக இங்கே வெற்றியை பெறாங்க அப்படின்னே சொல்லணும். அதற்கு முன்னாடி திமுக தான் இங்கே தொடர்ச்சியாக வெற்றியை பெற்றுட்டு இருந்தாங்க. ஈவன் எம்ஜிஆர் பீரியடில் திமுக ஆட்சி அமைக்க முடியலைனாலும் ராயபுரம் தொகுதியை தங்களோட கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. அது ஜெயலலிதா வந்த பிறகு மாறுது. 1991 ஜெயிக்கிறாங்க. 96 ஒரு தோல்வி, அது எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு டிசாஸ்டர் ஃபார் ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 2001 2006 2011 2016 அப்படின்னு ஒரு 4 தேர்தலில் தொடர்ச்சியாக அதிமுக அங்கே ஜெயிக்கிறாங்க. ராயபுரம் அப்படின்னு சொன்னோடனே, அதிமுக அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமைச்சராக இருந்தவரும் முன்னாள் சபாநாயகராகவும் இருந்தவரான ஜெயக்குமார் தான் இந்த இடத்துல தொடர்ச்சியாக அதிமுக வெற்றியை பெற்றுக்கொண்டிருந்தாரு. ஸோ அந்த வெற்றி அப்படின்றது 2021 மாறுது. 2021 திமுகவுக்கு ஐட்ரீம்ஸ் மூர்த்தி நிற்கிறாரு. அதிமுக சார்பில் வந்துட்டு ஜெயக்குமார் மீண்டும் நிற்கிறாரு. ஆனால் ஜெயக்குமாரால் அந்த வெற்றியை பெற முடியல. ஒரு பெரிய தோல்வி அப்படின்னே சொல்லணும். ஐட்ரீம்ஸ் மூர்த்தி திமுக சார்பில் நின்று 64,424 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஆனால் ஜெயக்குமார் அதிமுக சார்பில் நின்று 36,645 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. 27,749. இந்த 2021 பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஜெயக்குமாரால் அந்த வெற்றியை பெற முடியல. அது வந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதுக்கு அவர் பல காரணங்களும் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வரலாற்றை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்படி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே ரொம்பவே ஒரு டஃப்பாக
டஃப்பா இருந்துட்டு இருந்தக்கூடிய ஒரு தொகுதியா இருந்தது. 2021ல திமுகவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரா வரக்கூடிய ஒரு நல்ல ஹை டிஃபரன்ஸ்ல வரக்கூடிய 27,749 ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு ஹியூஜ் நம்பர். அப்படிதான் வந்து ஐட்ரீம்ஸ் மூர்த்தி இங்கே ஜெயிச்சிருந்தாரு. ஸோ இதுதான் இந்த ராயபுரம் பகுதியோட ஒரு தேர்தல் வரலாறா இருந்துட்டு இருக்கு. 2021 பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே 2021 2024 ஒரு கம்பேரிசன் போயிட்டா இன்னுமே ஒரு ஐடியா கிடைச்சிடும். 2021 இப்பதான் நம்ம பார்த்தோம் திமுக சார்பில் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி 64,424 வாக்குகள், அதாவது 54.97% வாங்கியிருந்தாரு. அதிமுக 36,645 வாக்குகள், அதாவது சதவீதம்னு பார்த்தோம்னா 31.27%. மூன்றாவது இடத்துல மக்கள் நீதி மையம் வர்றாங்க. ஸோ 2021 மக்கள் நீதி மையம் ஒரு நியூ பிளேயரா கிளம்பிருந்தாங்க. பல இடங்கள்ல மூன்றாவது இடத்தை வந்திருந்தாங்க. அதுல ஒரு இடமா இந்த பகுதி வருது. 8,166 வாக்குகள் வந்தாங்க. ஒரு 6.97% 2021 வாங்கியிருந்தாங்க. இதுதான் ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது. 2024 அப்படியே மூவ் ஆகிறோம். 2024 டைனமிக்ஸ் எல்லாமே மாறுது. இங்க ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியா இருந்தது, அங்க பிஜேபி ஏடிஎம்கேன்னு தனித்தனியா நிக்கிறாங்க. அப்பயுமே திமுக தான் ஜெயிக்கிறாங்க. 60,896 57% வாங்குறாங்க. பிஜேபி ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் 24,247 22.9% தான். ஏடிஎம்கே 12,183 11.5% தான். ஸோ 2024 ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்றதுனால ஒரு பெரிய செட்பேக்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருந்தது. டிஎம்கே ஒரு வெல் லீடு எடுத்திருந்தாங்க. இஃப் இன்கேஸ் 2024 பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துருந்தாங்க, என்டிஏவாவே நின்றுருந்தாங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலேயுமே ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த தொகுதியை 2021 இருந்து திமுக வெல் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த டேட்டா மூலம் நமக்கு தெரியுது. ஏன்னா டிஎம்கே இந்த நம்பர் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி 2024 சேர்ந்து நின்று என்டிஏவா நின்றுருந்தாங்கனாலுமே 36,430 வாக்குகள் தான் வாங்கி இருந்திருக்க முடியும். அப்படி பார்த்தாலுமே ஒரு 25,000 வாக்குகள்ன்றது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு இருக்கு. இதுதான் ராயபுரம் பகுதியோட 2024 ஒரு சுச்சுவேஷன். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணோம். ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி சேர்ந்து நின்றுருந்தா, ஏன்னா இப்போ கூட்டணியில் இருக்காங்க, 2024 கூட்டணியில் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனை பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க 2021 டிஎம்கே அண்ட் எம்என்எம் ரெண்டு பேருமே தனித்தனியா நின்றுருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேருமே கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேஷனையுமே போடலாமே. டிஎம்கே பிளஸ் எம்என்எம் 2021 சேர்ந்து நின்றுருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏடிஎம்கே 36,645 வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. டிஎம்கே ஆல்ரெடி ஒரு வெல் லீட்ல தான் இருந்தாங்க. அதோட சேர்ந்து எம்என்எம் சேரும்போது அந்த லீட் அப்படின்றது இன்னொரு கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படின்றது தான் இந்த டேட்டா மூலம் நமக்கு தெரியுது. ஸோ ராயபுரம் தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை பார்த்துட்டு இருக்கோம். அதோட தேர்தல் வரலாறு 2021 எப்படி இருந்தது, 2024 எப்படி இருந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ்லேயே ரொம்பவே குரூஷியலான ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றது இந்த பூத் லெவல் அனாலிசிஸ் தான். ஏன்னா ஒரு பூத் லெவலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் நல்ல கட்டமைப்பு கொண்ட கட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பூத் லெவலில் ஒரு அனாலிசிஸ் பண்ணும் பட்சத்தில் தான் அவங்க வந்து நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம், நம்ம வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே அந்த சின்ன மார்ஜின்லாம் வந்துட்டு நம்ம இந்த பூத் லெவல் அனாலிசிஸை பார்க்கும்போது தான் அந்த தோல்வின்றது வெற்றியா மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பூத் லெவல் டீடைல்டு பூத் லெவல் அனாலிசிஸை தான் ஆதன் உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ராயபுரம் தொகுதிக்கான ஒரு டீடைல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 279 பூத் இந்த பகுதியில் வருது. அந்த 279 பூத்தில் திமுக 237 பூத்தில் முதலிடம் வந்திருக்காங்க. அதிமுக 42 இடத்துல தான் முதலிடம் வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் அந்த அதிமுகவும் திமுகவும் இடையே ஓட்டிங் டிஃபரன்ஸ் அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு ஹியூஜாக இருந்துச்சு. அதுதான் இங்கேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. மூன்றாவது இடத்துல யாரும் இல்லை, நம்ம மக்கள் நீதி மையம் ஒரு இடத்துல கூட முதலிடம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இல்லை அப்படின்றது தான் இந்த டேட்டாவில் தெரியுது. ஸோ இவங்க முதலிடம் வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துட்டா பார்த்தாது. அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 279 பூத்தில் திமுக 92 பூத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சேஃபாக இருக்காங்க. 139 பூத் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான பூத்தாக இருக்குது. அதிமுக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேஃப் பூத் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இதுதான் இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதிமுக ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு 4 முறை வந்துட்டு அங்கே ஜெயிச்ச ஒரு கேண்டிடேட் இருக்காரு. அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்காரு, சபாநாயகராக இருந்திருக்காரு. ஆனாலும் ஏன் தோத்தாங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு சேஃப் பூத் அப்படின்றது ஒன்றுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கு. டிஃபிகல்ட் பூத் அப்படின்றது 273 பூத் இருக்குது. இந்த சேஃப் டிஃபிகல்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம். சேஃப் அப்படின்றது முதலிடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் இடையான அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேலே இருக்கு. ஒரு பூத்தில் முதலிடத்துக்கும் 2வது இடத்துக்கும் இடையான அந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 20% மேலே இருந்தால் அதை சேஃப்னு சொல்கிறோம். 10% கீழே இருந்தால் அதை வந்து டிஃபிகல்ட்டுன்னு நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இதை இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா கூட நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ போலிங் ஸ்டேஷன் 156 எடுத்துக்கலாம்.
அங்கே மொத்தம் 654 ஓட்டு இருக்கு. அதில் திமுக 442 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 145 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இங்கே ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது 45% இருக்கு, விச் மீன்ஸ் 20%க்கு மேலே. அப்போ இது வந்து திமுகவுக்கு ரொம்பவே ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு போலிங் பூத்தில் தான் வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் போலாமே, போலிங் ஸ்டேஷன் 98 எடுத்துக்கலாம். அங்கே டோட்டல் ஓட்ஸ்ன்றது 269 இருக்கு. அதில் திமுக 103 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 102 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்றது 1% கீழே தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 10%க்கு கீழே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் டிஃபிகல்ட்னு. ஸோ அந்த போலிங் பூத் அப்படின்றது டிஃபிகல்ட்டான போலிங் பூத் அந்த ஏரியாக்குள்ள வந்துடும். ஸோ இதை தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். மொத்தம் இருக்கக்கூடிய 279 பூத்ஸில் திமுக 92 பூத்ஸில் ரொம்பவே சேஃபாக இருக்காங்க. அதிமுக ஒரு இடத்துல கூட சேஃபாக இல்லை. டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திமுகக்கு 139 இடங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதாவது இந்த இடங்கள் எல்லாம் திமுக இன்னும் கொஞ்சம் மெனக்கெடணும், என்னப்பா நமக்கு அவங்களுக்குமான ஓட்டிங் டிஃபரன்ஸ் 1 இருக்குது, 10 இருக்குது, ஒரு 20-30க்குள்ளே தான் இருக்குது, இப்படி இருந்துச்சுன்னா இது எலெக்ஷனில் ரிசல்ட்டில் மாறலாமே அப்படின்னு அவங்க அதிகமாக கன்சர்ன் பண்ண வேண்டியக்கூடிய இடங்கள் தான் இந்த 139. அதிமுகக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நம்பர் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஹியூஜாக இருக்குது. ராயபுரமில் அவங்க போய் வேலை செய்ய வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய பூத் அப்படின்றது 273 இருக்குது. இதே வெறும் ஸ்ட்ராங் அண்ட் டிஃபிகல்ட் மட்டும் இல்லை, இதை தாண்டி நம்ம பேட்டில் கிரவுண்ட், சேஃப் ஏரியா, ஃபேவரபிள் அப்படின்னு பல்வேறு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மெனக்கடல், அதிக மெனக்கடல் அப்படின்னு பல கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய முழு டேட்டா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணும் பட்சத்தில் ராயபுரம் பகுதிக்கான ஒரு டீட்டெயில் பூத் லெவல் அனாலிசிஸை நம்ம பார்த்துட முடியும். ஸோ நீ வந்து சேஃப்னு சொல்கிற, டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிற, எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்துட்டா தான் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ சேஃப் ஏரியா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், டிஃபிகல்ட் ஏரியா இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய 92 சேஃப் ஏரியாவில் டாப் 3 சேஃப் ஏரியாஸ் ஃபார் திமுக அப்படின்னு பார்த்தோன்னா அதில் போலிங் ஸ்டேஷன் நம்பர் 156 அதான் முதல்ல வருது. ஏரியா வந்து ஓல்டு வாஷர்மேன் பேட், நியூ வார்ட் நம்பர் 53, ஸ்ரீனிவாசபுரம், செகண்ட் ஸ்ட்ரீட், சென்னை. இது வந்து திமுகவுக்கு ரொம்ப ஒரு சேஃபான இடமா பார்க்கப்படுது. அங்கே திமுக 442 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அதிமுக 145 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. எம்என்எம் 14, என்டிகே 30. இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஹியூஜாக இருக்குது. வந்து திமுக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்க டாப் 3ல வரக்கூடிய செகண்ட் போலிங் ஸ்டேஷன்றது நம்பர் 22, ஓல்டு வாஷர்மேன் பேட், நியூ வார்ட் நம்பர் 48, பார்த்தசாரதி நகர், எஸ்சிபி குவார்ட்டர்ஸ், சென்னை. ஓல்டு வாஷர்மேன் பேட், நியூ வார்ட் நம்பர் 48, பார்த்தசாரதி நகர், 5th லைன், சென்னை. இந்த பகுதியிலுமே திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக 417 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 116 வாக்கு தான். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 300 வாக்குகள் கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால திமுக இந்த இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட 92 சேஃபில் இதுவும் ஒரு சேஃப் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அடுத்து இவங்க சேஃபாக இருக்கக்கூடிய டாப் ஏரியாஸில் தேர்ட் வர்றது எதுன்னு பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 130, ராயபுரம் நியூ வார்ட் நம்பர் 52, செமெட்ரி லைன். ராயபுரம் நியூ வார்ட் நம்பர் 52, செமெட்ரி லைன், கிளியரன்ஸ் போர்டு, பி பிளாக் அண்ட் சி பிளாக். ராயபுரம் நியூ வார்ட் நம்பர் 52, ராமா செகண்ட் லைன். அந்த இதில் ராமா செகண்ட் லைன், தேர்ட் லைன், 4th லைன், 5th லைன், 6th லைன், 7th லைன். ராயபுரம் நியூ வார்ட் நம்பர் 52, ராமா மெயின் ஸ்ட்ரீட். இந்த ஏரியாலையுமே திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திமுக 416 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 133 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் நம்ம திமுக இங்கே சேஃபாக இருக்காங்க, நின்னாலே இந்த இடத்துல நமக்கு அதிக ஓட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா இந்த டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால தான் டாப் 3 ஏரியாஸில் இந்த இது வருது. ஸோ திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 சொல்லிட்டோம். ஆனால் அதிமுகவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்ட்ராங் அப்படின்றது ஒன்று இல்லை. 273 பூத்ஸுமே வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான பூத்துன்றதுனால அவங்களுக்கு ஸ்ட்ராங்ன்ற பூத் இல்லை. அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டான ஏரியாஸ்குள்ளே நம்ம போயிடலாம். அதில் வர்றது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இடம் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுகவுக்கு பார்த்தலாம். திமுகவுக்கு டிஃபிகல்ட்டாக ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பூத் அப்படின்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 179, கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, படவட்டம்மன் கோயில் போலீஸ் காலனி, ஓ பிளாக். கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவட்டம்மன் கோயில் போலீஸ் காலனி, பி பிளாக். கொண்டித்தோப் பிளாக் 4, கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவட்டம்மன் கோயில் போலீஸ் காலனி, ஆர் பிளாக். கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவட்டம்மன் போலீஸ் காலனி, எஸ் பிளாக். கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவட்டம்மன் கோயில் போலீஸ் காலனி, டி பிளாக். கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவத்தம்மன் கோயில் போலீஸ் காலனி, யூ பிளாக். கொண்டித்தோப் நியூ வார்ட் நம்பர் 53, பாடவத்தம்மன் கோயில் போலீஸ் காலனி, வி பிளாக். இந்த இடம் அப்படின்றது திமுகவுக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வீக்கான பூத் அப்படின்னு சொல்லணும். இங்கே திமுக 72 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 64 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லீட் அப்படின்றது ரொம்பவே ஒரு கம்மியாக இருக்குது. அதை தான் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 98,
அதில் ஓல்டு வாஷர்மேன்பேட் நியூ வார்டு நம்பர் 51 ஜொகந்திரா பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். இந்த இடத்துலையுமே வந்து திமுக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா திமுக 103 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 102 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டு தான்ப்பா டிஃபரன்ஸில் இருக்குது, நீங்கள் கவனிங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்த திமுகவுக்கு சொல்கிறோம் டிஃபிகல்ட்டான பூத்தில். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 34A ஓல்டு வாஷர்மேன்பேட் நியூ வார்டு நம்பர் 49 ஸ்ரீரங்கம்மாள் ஸ்ட்ரீட், ஓல்டு வாஷர்மேன்பேட் நியூ வார்டு நம்பர் 49 போலீஸ் குவார்ட்டர்ஸ். இந்த இடமே வந்துட்டு திமுகவுக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான இடமா தான் இருக்குது. திமுக 112 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 145 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த லீடிங் அப்படின்றது ஒரு 20-30 ஓட்டு கூட இருக்கிறதுனால திமுக இந்த இடத்த ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடமா தான் பார்க்கணும். ஸோ இப்போ ரொம்ப இன்னொரு முக்கியமான இடத்துக்கு வரோம். அதிமுக ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டே இருக்கோம், தொடர்ச்சி அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு சேஃபான ஏரியாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. சேஃபான ஏரியாஸ்லையுமே அவங்களுக்கான வாக்கு வித்தியாசம்ன்றது ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டிஃபிகல்ட் அப்படின்றது ஒரு ஹியூஜா இருக்கு. 273 இடங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு. அதுல டிஃபிகல்ட்லயுமே டாப்பா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 28. இந்த ஏரியா வந்து ஓல்டு வாஷர்மேன்பேட் நியூ வார்டு நம்பர் 48 திவான் பகதூர் குமாரசாமி ஸ்ட்ரீட். இந்த இடம் வந்துட்டு அதிமுகவுக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா அதிமுக அங்கே வெறும் 24 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 301 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றதே தெரியும். ஸோ அதிமுக ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு போலிங் பூத்தா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 28 இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷன் நம்பர் 57 ராயபுரம் நியூ வார்டு நம்பர் 49 புதுமனைக்குப்பம் ஃபர்ஸ்ட் லேன், ராயபுரம் நியூ வார்டு நம்பர் 49 புதுமனைக்குப்பம் செகண்ட் லேன், ராயபுரம் நியூ வார்டு நம்பர் 49 புதுமனைக்குப்பம் தேர்ட் லேன். இந்த இடமே வந்துட்டு அதிமுகவுக்கு ரொம்பவே ஒரு லீஸ்டாக இருக்க வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. வெறும் 30 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. திமுக 325 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு 300 ஓட்டு லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த இடம் அதிமுக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள்ல ரொம்பவே ஒரு முக்கியமான போலிங் ஸ்டேஷன் 57. இதில் கடைசியாக வரக்கூடியது, நம்ம எடுத்துருக்கக்கூடிய இதில் கடைசியாக வரக்கூடியது 148 ஓல்டு வாஷர்மேன்பேட் நியூ வார்டு நம்பர் 53 முத்தையாலு மைஸ்ட்ரி ஸ்ட்ரீட். இந்த இடத்துல அதிமுக 31 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, திமுக 231 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது இங்கேயுமே ஒரு 200 ஓட்டு அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. அதிமுகவுக்கு நம்ம டிஃபிகல்ட்டான இடங்கள் அப்படின்னு ஒரு டாப் 3 இடங்களை சொல்லியிருக்கோம், திமுகவுக்கு சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய 279 பூத்துலையுமே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, எந்த இடத்த ரொம்ப கவனிக்கணும், எந்த இடங்கள்ல ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 50க்கும் 100க்கும் நடுவில் இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 200க்கு மேல இருக்கு, 250க்கு மேல இருக்கு அப்படின்னு பல கிளாசிபிகேஷன் பண்ணி பல கேட்டகரைஸ் பண்ணி ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை ராயபுரத்துக்கு மட்டுமல்ல எல்லா தொகுதிக்கும் பண்ணியிருக்கோம். இந்த ராயபுரத்துக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணும் பட்சத்தில் இந்த டீடைல் ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 2021க்கு பார்த்துட்டோம், திமுக ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிமுக கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் ரொம்ப அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே 2024க்கு வந்தோம்னா இங்கே டோட்டல் பூத்ஸ் அப்படின்றது 181 பூத் இருக்கு. அதுல திமுக 179 பூத்துல முதலிடம் வந்திருக்காங்க, அதிமுக 2 இடங்கள்ல மட்டுமே தான் முதலிடம் வந்திருக்காங்க, பாஜக ஒரு இடத்துல கூட முதலிடம் வரல. ஏற்கனவே 2021ல திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பல டேட்டாஸை பார்த்துட்டு இருந்தோம். 2024 அதை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதை காட்டுற மாதிரி தான் இந்த டேட்டா அப்படின்றது வந்திருக்கு. இருக்கக்கூடிய 181 பூத்துல 179 பூத்துல திமுக முதலிடம் வந்திருக்காங்க அப்படின்ற டேட்டா பார்க்கும்போதே எப்படி இங்க வந்து ஓட்டிங் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய 181 பூத்துல திமுகவுக்கு சேஃபா இருக்கக்கூடிய பூத் அப்படின்றது 23 பூத் தான். அவங்க நிறைய இடங்கள்ல டாப்ல வந்திருக்காங்க, ஆனா ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதை தான் இதை காட்டுது. ஸோ 23 இடங்கள்ல தான் அவங்க ரொம்பவே சேஃபா இருக்காங்க. அதாவது 20% மேல ஓட்டிங் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பூத்ஸ் அப்படின்றது 23 இருக்கு. 118 பூத்ல இன்னமும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான டேட்டா. ஏன்னா 2021 பார்க்கும்போது அவங்க 237 இடங்கள்ல முதலிடம் வந்திருந்தாங்க, சேஃப் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. அதுவே 2024ல அவங்களுக்கு சேஃப் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான டேட்டாவை, இந்த மாதிரியான பெக்குலியரான விஷயங்களை தான் நம்ம எடுத்து காட்டிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஸ்லைடை முதல் ஸ்லைடை பார்த்தோன்னே அப்பா நம்ம 179 இடங்கள்ல முதலிடம் இருக்கோம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைச்சிடலாம் திமுக. ஆனா உங்களுக்கான சேஃபான இடங்கள் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல வருது. இதெல்லாம் நம்ம ஆதன் வந்து உங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 23 மட்டும் தான் சேஃப், 118 டிஃபிகல்ட். பட் ஆனா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இருக்கக்கூடிய மொத்தமா 181மே டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. எல்லா இடத்துலையுமே அவங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்டா இருக்கு. இதுலயுமே நம்ம பூத் வரை எடுத்து பார்த்தலாம். முதல்ல சேஃபா இருக்கக்கூடிய பூத்ஸ் பார்த்தலாம். திமுகவுக்கு இருக்கக்கூடிய சேஃபான டாப் 3 சேஃப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் 159 ஓல்டு வாஷர்மேன்பேட் வார்டு நம்பர் 53
போஜராஜா நகர், மெயின் ஸ்ட்ரீட், எம்பிடி ஏரியா, ஓல்டு வாஷர்மேன்பேட், நியூயார்க் நம்பர் 53, மின்ட் மாடர்ன் சிட்டி. இந்த இடம் வந்து திமுகவுக்கு ரொம்பவே ஒரு சேஃபான இடமா தான் இருக்கு. திமுக 761 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 122 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்றது எங்கேயோ இருக்கு, ஒரு 700 ஓட்டுன்றதுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஏரியா ஃபார் திமுக வந்திருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய போலிங் ஸ்டேஷன் 146, ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 53, ஜெயராம் நாடார் ஸ்ட்ரீட். இந்த இடம் வந்துட்டு திமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான இடம். 694 ஓட்டு வாங்கியிருக்காங்க திமுக. ஏடிஎம்கே ஒரு 60 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 600 ஓட்டுக்கு மேல டிஃபரன்ஸ். இதுல வரக்கூடிய தேர்ட் போலிங் ஸ்டேஷன் 176, பேசின் பிரிட்ஜ், வார்டு நம்பர் 53, காத்பாடா மெயின் ரோட். பேசின் பிரிட்ஜ், வார்டு நம்பர் 53, காத்பாடா ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். பேசின் பிரிட்ஜ், வார்டு நம்பர் 53, காத்பாடா செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். இந்த இடமுமே திமுகவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான இடம் தான். 688 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக வெறும் 104 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சேஃபான இடம் அப்படின்றதுனால தான் இந்த டாப் 3க்குள்ள இதெல்லாம் வருது. இது திமுகவுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய இடமா நம்ம பார்த்துருக்கோம். 23 இடங்கள்ல இந்த இடங்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே டிஃபிகல்ட்டான இடங்கள் தான் அவங்க 2 பேருக்குமே அப்படின்றதுனால. ஸோ அப்படியே டிஃபிகல்ட் அப்படின்ற ஏரியாக்குள்ள நம்ம போயிடலாம். இப்போ திமுகவுக்கு டிஃபிகல்ட்டா ரொம்பவே வீக்கா இருக்கக்கூடிய இடம் சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 179, கொண்டித்தோப், வார்டு நம்பர் 53, பாடவட்டம்மன் கோயில் பிளேஸ். கொண்டித்தோப், வார்டு நம்பர் 53, பாடவட்டம்மன் கோயில் பிளேஸ் காலனி, பி பிளாக். இந்த பிளாக்ல எல்லாமே வருது. பி பிளாக், கியூ பிளாக், எஸ் பிளாக், டி பிளாக். இந்த ஏரியா முழுமையுமே வந்துட்டு திமுக ரொம்பவே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. ஏன்னா திமுக 43 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 25 ஓட்டு வாங்கியிருக்காங்க, பிஜேபி 31 ஓட்டு வாங்கியிருக்காங்க, நாம் தமிழர் 15 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருந்தாலும் அந்த மித்தவங்களுக்கு போகக்கூடிய வாக்கு அப்படின்றது சரிசமமாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே 25 இருக்கு, பிஜேபி 31 இருக்கு. இன்கேஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா திமுக வீழ்த்துறதுக்கான ஒரு சின்ன எஜ்ஜுமே இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த இடத்த அவங்களுக்கான டிஃபிகல்ட்டான பூத்தில் நம்ம வச்சிருக்கோம். அந்த போலிங் பூத், அதாவது 179 திமுக கவனிக்க வேண்டிய பூத்தாவும் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 141, ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, தக்ஷணாமூர்த்தி மடம். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ஹாஸ்பிட்டல் அபார்ட்மெண்ட்ஸ். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ரயில்வே போலீஸ் அண்ட் கிளர்க் குவார்ட்டர்ஸ். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ரயில்வே காலனி. இதில் திமுக 91 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 23 ஓட்டு, பிஜேபி 27, நாம் தமிழர் 16. ஸோ இங்கே திமுக முதலிடம் வந்திருந்தாலும் அவங்களுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஹியூஜாக இல்லை. மித்த இடங்களில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் 20% மேலே இல்லாததுனால இதையுமே நம்ம அவங்களுக்கான ஒரு டிஃபிகல்ட்டான இடமா தான் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கடுத்து வரக்கூடிய தேர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போலிங் ஸ்டேஷன் 98, ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 51, ஜோந்திரா பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட். இதுலமே திமுக 99 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 77, பிஜேபி 40. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தாங்க, பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த இடத்துல திமுகவை பீட் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இதையுமே வந்து நம்ம ஒரு கன்சர்னான இடம் ஃபார் திமுக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது திமுகவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டாப் 3 பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அதிமுக ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய இருக்கக்கூடிய இடமா நம்ம பார்க்கக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 141, ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, தக்ஷணாமூர்த்தி மடம். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ஹாஸ்பிட்டல் அபார்ட்மெண்ட்ஸ். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ரயில்வே போலீஸ் அண்ட் கிளர்க் குவார்ட்டர்ஸ். ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 52, ரயில்வே காலனி. இந்த இடம் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு ரொம்ப ஒரு வீக்கான இடமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு 23 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, டிஎம்கே 91 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கர் பூத்ஸ்ல ஒரு முக்கியமான வீக்கர் பூத்ஸா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 179, கொண்டித்தோப், வார்டு நம்பர் 53, பாடவத்தம்மன் கோயில் பிளேஸ் காலனி, ஓ பிளாக். இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஓ பிளாக், பி பிளாக், கியூ பிளாக், எஸ் பிளாக், டி பிளாக் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அதிமுக ரொம்பவே ஒரு வீக்கான ஏரியா தான். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 179, அங்கே அதிமுக 25 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 43 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு வீக்கர் பூத்தாக தான் பார்க்கப்படுது. அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் 149, ஓல்டு வாஷர்மேன்பேட், வார்டு நம்பர் 53, முத்தையாறு மைத்ரி ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 1 to 46. இவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. இந்த இடத்துல திமுக 360 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக வெறும் 28 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும் இதுவும் அதிமுகவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு டிஃபிகல்ட்டான பூத்தாக தான் இருக்குது. இந்த இடத்துலையுமே அதிமுக நிறைய வேலைகளை செய்யணும். இந்த மாதிரியான பூத்ஸ், அதாவது 141, 179, 149, இது வந்து ஒரு 3 இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய 181 பூத்துலையுமே அதிமுக எப்படியெல்லாம் செயல்படணும், இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது எங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு, நம்ம 600 ஓட்டு டிஃபரன்ஸ்லாம் சில பூத்தெல்லாம் பார்க்குறோம், அங்கே எப்படி செயல்படணும், இல்லைப்பா ஒரு 50-60 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற இந்த மாதிரியான கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியதான் இந்த பூத் லெவல் அனாலிசிஸ். இதை வந்து அவங்க வாங்கும் பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும்.
அதன் மூலமா அவங்களுக்கு அந்த செயல்பாடுகள் அப்படின்றது திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு ஈவன் பாஜகவுக்கும் எந்தெந்த இடங்கள்ல நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சணும். இது அதிமுகவுக்கான டிஃபிகல்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து பாஜகவுக்குமே இங்க சேஃப் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்குமான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாப் 3 ஏரியாவை பார்க்கலாம். பாஜகவுக்கான டிஃபிகல்ட்டான ஏரியாவில் முதல்ல வர்றது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 57, ராயபுரம் வார்டு நம்பர் 49, புதுமனைக்குப்பம் ஃபர்ஸ்ட் லைன், ராயபுரம் வார்டு நம்பர் 49, புதுமனைக்குப்பம் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன். இந்த இடம் பிஜேபிக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான இடம். ஏன்னா பிஜேபி வெறும் 7 ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக 657 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 54. ஸோ இந்த இடம் அவங்க ரொம்பவே கன்சர்னாக இருக்கக்கூடிய இடம். இந்த நம்பர்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதுக்கடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 61, ராயபுரம் வார்டு நம்பர் 49, நியூ காமராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட், தேர்ட் ஸ்ட்ரீட், ஃபோர்த் ஸ்ட்ரீட், ஃபிஃப்த் ஸ்ட்ரீட். அதாவது இந்த போலிங் ஸ்டேஷன் 61மே பிஜேபி கன்சர்னாக இருக்கக்கூடிய இடம் தான். ஏன்னா இங்கேயுமே வெறும் 7 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, திமுக 268 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 106 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டாக வரக்கூடியது போலிங் ஸ்டேஷன் நம்பர் 114, ஓல்டு வாஷர்மேன்பேட் வார்டு நம்பர் 51, பிஷப் காலனி. இதுவுமே பிஜேபி கன்சர்னாக இருக்கக்கூடிய இடமா தான். ஏன்னா இங்கே வெறும் 9 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, திமுக 269 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக 127 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே எல்லாருக்குமே பார்த்துருக்கோம், திமுக எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்காங்க, அதிமுக எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்காங்க, பிஜேபிக்கு எங்கெங்கெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ் இருக்குது. எல்லா பூத்துலையுமே ஒவ்வொரு ஏரியா வாரியாக இருக்குது. அதில் நம்ம ஒரு 3 இடங்களை மட்டுமே இங்கே எடுத்து பேசியிருக்கோம். இதை தாண்டி ஒரு முழுமையான டேட்டாவுமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணும் பட்சத்தில் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸை உங்களால் கிடைச்சிட முடியும். ஸோ அடுத்து வாக்குப்பதிவு வித்தியாசம் 2021க்கும் 2024க்கும் எப்படி இருந்திருக்கு. 2021 ராயபுரம் சட்டமன்ற தொகுதி அங்கே 62.45% வாக்கு நடந்திருக்கு. இது 2024 வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட ராயபுரம் பகுதி, வடசென்னை லோக்சபா கான்ஸ்டிடுவன்சிக்கு கீழே தான் இந்த ராயபுரம் அப்படின்றது வருது. அங்கே தனியாக எடுத்து பார்த்தோம்னா வாக்குப்பதிவு அப்படின்றது வெறும் 57.4% தான் வந்திருக்கு. ஸோ இந்த ராயபுரம் பகுதியை பற்றின ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இங்கே ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லணும். எந்தெந்த 2021 எத்தனை பூத்ஸ் இருக்குது, அதில் திமுக எப்படி செயல்பட்டுருக்காங்க, அதிமுக எப்படி செயல்பட்டுருக்காங்க, 2024 இருக்கக்கூடிய மொத்தம் 181 பூத்ஸில் ஒவ்வொரு கட்சியுமோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எங்கே வந்து அதிக கன்சர்ன் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிட்டோம். இதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு கன்சர்னாக என்ன இருக்குது, ஆதன் ரிப்போர்ட்டர்ஸ் களத்திலேயே போய் பார்க்கும்போது அங்கே பல்வேறு விஷயங்கள் அந்த பகுதி மக்கள்கிட்ட சொல்லப்படுது. கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதினால, கடல் சீற்றத்தினால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே எப்பயுமே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனைகள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். நம்ம இப்போ ஆரம்பத்திலே பார்த்தோம், அரசு ஸ்டான்லி மருத்துவமனை, RSRM ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஒரு ஐக்கானான ஹாஸ்பிட்டல்ஸாக, சென்னையோட ஐக்கானான ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்துட்டு இருக்கு. பட் அங்கேயுமே இன்னும் வசதிகள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு தொடர்ச்சியான விஷயமா இருக்கு. போர்ட் இருக்கு, எண்ணூர் போர்ட் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு தனியான பாதைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஏரியாவில் டிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்துட்டு இருக்கு, இதனால் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கு அப்படின்றது அந்த பகுதி மக்களோட ஒரு கன்சர்னாக இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி உழைக்கும் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்ன்றனால இந்த ஆட்சியோட பல்வேறு நலத்திட்டங்கள் அங்கே போய் சேர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களையுமே நம்மளால பார்க்க முடியுது. அது மக்கள் மத்தியிலையுமே எதிரொலிக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை தாண்டி இங்கே வந்து கேம்பெயின் அப்படின்றது எப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே பெரும்பாலும் உழைக்கும் பக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ன்றனால நீங்கள் டோர் டு டோர் கேம்பெயின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்க முடியுது. ஏன்னா டிஜிட்டல் கேம்பெயின் அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே வளர்ந்து வந்துட்டு இருக்கு. டிஜிட்டலில் பல்வேறு கேம்பெயின்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் நேரில் ஃபிசிக்கலாக போய் வாக்கு சேகரிக்கிறதுன்றது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ராயபுரம் பகுதிக்கான ஒரு டீடைல்டு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம இங்கே முடிச்சிருக்கோம். இது பற்றின முழுமையான தகவல்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு இதை பற்றின ஒரு முழுமையான டேட்டா உங்களுக்கு வந்து சேரும். ராயபுரம் தொகுதிக்கான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கான ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸில் சந்திக்கலாம்.